குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஃபிஃப்த் மேக்ஸ்ல லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம நீளம் லெங்த் தொடர்பான சம்ஸ் வந்து பார்த்துருந்தோம். லெசன் 4 அளவைகள்ல 4.1 எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல கொள்ளளவு கெப்பாசிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ஸோ அந்த கெப்பாசிட்டி நான் வந்து லாஸ்ட் 2 கிளாஸஸ்லையும் உங்களுக்கு சிமுலேஷன் ரிலேட்டட் டு திஸ் மெஷர்மெண்ட்ஸ் ரிலேட்டடா காமிச்சிருக்கேன். ஸோ அதில் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிலோகிராம்ல கொடுக்கறது கிராமா கன்வெர்ட் பண்றது, கிராம்ல கொடுக்கறது கிலோகிராமா கன்வெர்ட் பண்றது, அந்த மாதிரி வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். அதில் எப்படி அந்த கன்வர்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல கெப்பாசிட்டி அப்படின்னா கொள்ளளவு அப்படின்னு அர்த்தம். ஒரே நிமிஷம். கெப்பாசிட்டி அப்படின்னா கொள்ளளவு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு பொருளினுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன? வாட் இஸ் த மீன் பை கெப்பாசிட்டி? ஸோ நம்ம இப்போ ஃபுட் எடுத்துக்கிறோம். நம்மளுடைய இப்ப நம்மளுடைய ஏஜ் 10 இயர்ஸ் உங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 இயர்ஸ்க்கு நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 தோசை சாப்பிடுவீங்க, இல்லைன்னா 3 தோசை சாப்பிடுவீங்க, இல்ல ஒரு பவுல் ரைஸ் சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி வந்து உங்களால எந்த அளவுக்கு ஃபுட் இன்டேக் எடுத்துக்க முடியுமோ அதுதான் நீங்க எடுத்துப்பீங்க இல்லையா? சோ அதே மாதிரிதான். அப்ப அது என்ன சொல்லுவோம்? உங்களுடைய ஸ்டொமக்கோட கெப்பாசிட்டி இது அப்படின்னு சொல்லுவோம். உங்க வயிறுடைய கெப்பாசிட்டி வந்து 3 தோசை தான் சாப்பிட முடியும். 3 தோசை சாப்பிட்டா எனக்கு வந்து வயிறு ஃபில் ஆயிடுது. 4 தோசை சாப்பிட்டா ஃபில் ஆயிடுது. ஸோ அதே சேம் லைக் தட் நம்ம வந்து வீட்டில் உபயோகப்படுத்த யூஸ் பண்ற வெசல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? சோ இந்த வெசல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வெசல் எடுத்தீங்கன்னா இதுல வந்து 1/4 லிட்டர் பால் வாங்கலாம், 1 லிட்டர் பால் வாங்கலாம். சோ இந்த லிட்டர் மெஷர்மெண்ட் குக்கரும் பாத்தீங்கன்னா கூட லிட்டர்ஸ்ல தான் சொல்லுவாங்க. அததான் வந்து கெப்பாசிட்டியை எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கெப்பாசிட்டி அண்ட் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த கிராம்ஸ் அண்ட் கிலோகிராம்ஸ் அது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஆக்டிவிட்டி வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ அந்த ஆக்டிவிட்டி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம 4.2 எக்ஸசைஸ்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரே நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சோ இப்போ இதுல எதெல்லாம் வந்து லெங்க்த்ல வரும், எதெல்லாம் வந்து வெயிட்ல வரும், எதெல்லாம் வந்து கெப்பாசிட்டியில வரும், இதுதான் வந்து உங்களுடைய கொஸ்டின். ஒரே நிமிஷம். எந்தெந்த மெஷர்மெண்ட்ஸ் எந்த எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது நம்ம ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா வந்து சப்மிட் கொடுக்கலாம். ஆன்சர்ஸ் என்ன வருது அப்படின்னு பாக்குறதுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா லெங்க்ல எதை மெஷர் பண்ணுவாங்க, வெயிட்ல எதை மெஷர் பண்ணுவாங்க, எந்தெந்த ஐட்டம்ஸ், கெப்பாசிட்டி எந்தெந்த ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப நீங்களாகவே சாட் செஷன்ல எனக்கு ஆன்சர்ஸ் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ கிலோமீட்டர் அப்படிங்கிறது எதுல வரும்? கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்து லெங்க்த்ல வருமா, வெயிட்ல வருமா, கெப்பாசிட்டில வருமா? அதாவது அதை எந்த அளவைகளால் அளவிடுவோம்? நம்ம மெஷர்மெண்ட் டேப்பு அந்த மாதிரி ஏதாவது வச்சு அளவு விடுவோம். ஸோ கிலோமீட்டர். அடுத்தது இங்க என்ன வருது? கிலோகிராம். கிலோகிராம்ங்கிறது காய்கறிகள்லாம் கிலோகிராம்ஸ்ல வாங்குவோம். ஸோ அப்ப அது வெயிட். அடுத்தது வந்து மில்லி லிட்டர். மில்லி லிட்டர் அப்படிங்கிறது தான் உங்களால எவ்வளவு கொள் அளவு எடுத்துக்கொள்ள முடியும், கெப்பாசிட்டி. ஸோ அடுத்தது
மீட்டர். மீட்டர் அப்படிங்கிறது மெஷர்மெண்ட் லெங்த்தை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டைப் தான் மீட்டர். அடுத்தது மில்லிமீட்டர். ஸோ மீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் இது எல்லாமே வந்து நம்ம கிளாத்ஸ் மெஷர் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து எடுத்துப்போம் இல்லையா? ஸோ அடுத்தது கிராம். கிராம் வந்து வெயிட். ஸோ ஆன்சர்ஸ் நீங்க பண்றீங்க. ஸோ எல்லாமே ஆன்சர்ஸ் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கெப்பாசிட்டியில லிட்டர் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இது ஆன்சர் ஸ்மிட் கொடுத்து பார்ப்போம். என்ன வருது, நம்ம போட்டது கரெக்டா அப்படி சொல்லி பார்ப்போம். வெரி குட். ஸோ நம்ம இப்போ எல்லாமே கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இந்த கேம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கேம் வந்து போறோம். நெக்ஸ்ட் கேம் பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் வந்து நம்ம பண்ணுவோம் சரிங்களா? ஸோ அப்போ மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே. இப்போ 2000 கிராம்ஸ் இருக்கு. கிராம கிலோகிராமா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா டிவைடட் பை 1000. ஸோ 2000 கிராம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 kilograms. கரெக்ட் அப்படின்னா டிக் மார்க் வருது. ஸோ 365 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 365 days அப்படிங்கிறது 1 year. ஆன்சர்ஸ் வந்து நீங்க சாட் செஷன்ல பண்ணுங்க. ஸோ 10 மில்லிமீட்டர் அப்படின்னா இதை எப்படி வந்து மீட்டரா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்களா இல்ல சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்களா? ஜஸ்ட் வந்து இங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க. நமக்கு தெரியல அப்படின்னா தெரியல, நோ இஷ்யூஸ். 10 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் கொடுக்குறேன், தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகே, அடுத்தது நம்ம ஆன்சர்ஸ் போடலாம். 1 சென்டிமீட்டர். 1000 கிராம்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிலோகிராம்? இது கிலோகிராம்ல இங்க ஆப்ஷன் இருக்கா இல்ல வேற என்ன மெஷர்மெண்ட்ல ஆன்சர் இருக்கு அப்படின்னு பாருங்க. இது உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன் வியூ ஆகணும். 1 kilogram. ஸோ கரெக்ட். அடுத்தது 30 millimeters இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 3 kilograms, 3 centimeters, 3 kilometers, 4 meters, இது 3 centimeter. ஸோ 30 millimeter இஸ் ஈக்குவல் டு கன்வெர்ட் பண்ணும்போது 3 centimeter. 400 centimeter இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர். ஸோ மீட்டரை சென்டிமீட்டராகவும் சென்டிமீட்டரை மீட்டராகவும் சேஞ்ச் பண்ணுவோம். வெரி குட். 7000 கிராம்ஸ் அப்படின்னா இங்க இட்ஸ் ரிலேட்டட் டு கிலோகிராம்ஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க. 7 kilograms. வெரி குட். ஸோ அடுத்தது 1 minute அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து 1 நிமிடம் அப்படின்னா 1 minute, 1 நிமிடம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடா இங்க செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஹார்ஸ்ல இல்ல. ஸோ 60 seconds. நம்ம வந்து ஹார்ஸ்ல இருக்கா செகண்ட்ஸ்ல இருக்கா அதெல்லாமே பார்க்கணும். 4000 milliliters இஸ் ஈக்குவல் டு 4 liters. 800 centimeter is equal to இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 800 centimeter is equal to மீட்டர். 8 மீட்டர். வெரி குட். 3000 meters is equal to இங்க மீட்டர்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க? மீட்டர்ஸ் ரிலேட்டடா கிலோமீட்டர்ஸ், சென்டிமீட்டர்ஸ், கிலோகிராம், 4.5 kilogram. ஸோ 3000 meters is equal to 3 kilometers. வேற எதுவுமே மீட்டருக்கு ரிலேட்டட் நீங்க இப்படி ரிலேட் பண்ணீங்கன்னா ஆன்சர்ஸ் ஈஸியா இருக்கும். 2000 meters is equal to 2 kilometers. வெரி குட். 3000 grams is equal to 3 kilograms. divided by 1000 போட்டிருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லா மெஷர்மெண்ட்ஸும் தெரிஞ்சிடுதா? 100 centimeter is equal to 1 meter. 5 meters is equal to 500 centimeter. 4500 grams is equal to 4.5 kilograms. 10 millimeter is equal to 1 centimeter. Game completed. ஸோ நம்ம எல்லாமே வந்து
கரெக்டா ஆன்சர்ஸ் பண்ணிட்டோம். வெரி குட். எல்லாருமே நல்லா ஆன்சர்ஸ் பண்ணீங்க. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு எம்சிக்யூவாகவும் யூஸ் ஆகும். அதே மாதிரி என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எப்படி கன்வர்ஷன் பண்ணும்போது என்னவா மாறும் அப்படிங்கிறது இது உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல ஸ்டோர் ஆகும், ரெஜிஸ்டர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் சூப்பர்பா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க எல்லாருமே சாட் செஷன்ல. வெரி குட். ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஒன் வேர்ட்லயும் வரும், 2 மார்க்லயும் வரும், சேம் மேட்ச் த ஃபாலோயிங்லயும் வரும், அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லயும் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஆக்டிவிட்டீஸ் பண்ணி பார்க்கும்போது இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு? 1 மார்க் ரெஜிஸ்டர் ஆயிடும் மைண்ட்ல, 2 மார்க் ரெஜிஸ்டர் ஆயிடும், ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது கன்வர்ஷன் மெத்தட்ஸ் எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஒவ்வொரு லெசனுக்கு ஏத்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு டாபிக்ஸும் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து 4.2 எக்ஸசைஸ்க்கு போயிடலாம். எக்ஸசைஸ்ல தேர்ட் ப்ராப்ளம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸ் தான் வந்து இப்போ ஒன் வேர்டா நம்ம இப்போ பார்த்துட்டோம். சரிங்களா? எம்சிக்யூவா நம்ம வந்து கேம் செஷன்ல பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது தேர்ட் கொஸ்டின்ல இருந்து 4.2 எக்ஸசைஸ பார்க்க போறோம். மூன்றாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆட் அண்ட் ரைட் இன் லிட்டர்ஸ். ஓகே, கூடுதல், அதாவது கூடுதல் கண்டுபிடிச்சு அதை லிட்டர்ஸ்ல எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? நாலாவது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்துருங்க. சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது மல்டிப்ளிகேஷன், ஆறாவது டிவிஷன். ஸோ பேஸ்ட் அப்பான் தி டைம் நம்ம ஒவ்வொரு கணக்கா பார்த்துக்கலாம். சரிங்களா? Exercise 4.2. Question number 3. 3ல first subdivision என்ன question கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது பார்த்துக்கலாம். Add and write in litters. கூடுதலை கண்டுபிடித்து லிட்டரில் எழுதவும். So first question என்ன கொடுத்திருக்காங்கன்னா 400 லிட்டர், 50 லிட்டர், 500 மில்லி லிட்டர். இதுதான் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இங்க வந்து லிட்டர் அண்ட் மில்லி லிட்டர் ரெண்டு கன்வர்ஷன்ஸ் இருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம்? லிட்டருக்கும் மில்லி லிட்டருக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து நீங்க லிட்டர் அண்ட் மில்லி லிட்டர் இந்த லைன் போட்டுக்கோங்க. ஓகே, சோ 400, 00, 50, 00, அடுத்தது 500 மில்லி லிட்டர்ல தான் கொடுத்திருக்காங்க. அப்போ இங்க எதுவுமே கிடையாது, இங்க மட்டும்தான் 500. ஸோ இது வந்து ஆடுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ 00505 ஸோ 450 லிட்டர், 500, 500 மில்லி லிட்டர், 450 லிட்டர் அண்ட் 500 மில்லி லிட்டர். ஓகேங்களா? ஸோ காப்பி பண்ணிக்கோங்க, அடுத்த சம் போலாம்.
அடுத்தது இதுலயே செகண்ட் கொஸ்டின். ஓகே, செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? 3 kiloliter, 400 liter and 3 milliliter. ஓகே, சோ இப்போ இதனுடைய சம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன் செகண்ட், கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் மீடியம் புக் அண்ட் தமிழ் மீடியம் புக்கு டிஃபர் ஆகுது. ஓகே, இப்போ இதுதான் கொஸ்டின் கரெக்ட். 3 kiloliter, 400 liter and 3 milliliter. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணும் அப்படின்னா 3 kiloliter இருக்கு இல்லையா, இதை வந்து லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும். ஸோ கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இன்டூ 1000, ஸோ 3000 liter அப்படின்னு ஆயிடும். ஸோ 3 kiloliter இஸ் ஈக்குவல் டு 3000 liter. ஓகேவா? ஸோ இப்போ லிட்டர் அண்ட் மில்லி லிட்டர் கால்குலேஷன் போடுங்க. 3000 liter, 400 liter and 3 milliliter இல்லையா? அப்போ 3400 and 3. ஓகே, அப்போ 3400 liter, 3 milliliter. 3400 liter and 3 milliliter. அடுத்த கொஸ்டின். Thousand four hundred milliliter, 5680 milliliter, 280 liter. ஸோ இப்போ லிட்டர் மில்லி லிட்டர்ல ஃபர்ஸ்ட் நான் இங்க எழுதுறேன். ஓகேவா? தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மில்லி லிட்டர். ஓகே, இத நான் வந்து 1 liter and 400 milliliter. அடுத்தது 5680 milliliter. இத 5 liter 680 milliliter. அடுத்தது 280 liters இல்லையா? இத 280 liters. ஸோ மில்லி லிட்டரா இருந்தத நான் லிட்டருக்கு கன்வர்ஷன் பண்ணிட்டு எழுதியிருக்கேன். 0, 8, 10, பேலன்ஸ் 1, 6, 5 plus 2, 7, 8, 2, 287, 080. அப்போ டோட்டல் ஆன்சர் 287 லிட்டர் அண்ட் 080 milliliter. இந்த ஜீரோவை மிஸ் பண்ணிடாதீங்க, தப்பாகும் மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்க இந்த இடத்துல ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. ஏன் வந்து 1400 milliliter-யும் 5680 milliliter-யும் டைரக்டா நீங்க போடாம ஸ்பிளிட் பண்ணிருக்கீங்க? பிகாஸ் இங்க லிட்டர்ல மெஷர்மெண்ட் இருக்கு, இது 2 milliliter-ல இருக்கு. எல்லாத்தையுமே ஒரே அலகுகள் சேம் யூனிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் ஆர் வாட் எவர் இட் இஸ் we need to do. ஓகே, ஸோ எதுவா இருந்தாலும் நம்ம கரெக்ட்
மெஷர்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாமே யூனிஃபார்மா இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்க இப்போ வெறும் 1400 ml அண்ட் 5680 ml நீங்க டைரக்டா மில்லி லிட்டர்ல மட்டுமே ஆன்சர் கொடுத்தாலும் நோ இஷ்யூஸ். பட் 1 லிட்டர்லயும் 1 மில்லி லிட்டர்லயும் இருக்கும்போது எல்லாத்தையும் ஒரே சேம் யூனிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு தான் ஆன்சர் கொடுக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது இதுலயே வந்து 4வது கொஸ்டின் சப்ராக்ஷன் கொடுத்திருக்காங்க, கழித்தல். ஓகேங்களா? சோ பார்க்கலாம். 4th கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3 kiloliter from 15,485 liter. This is the question. Okay. ஸோ இப்போ இங்க நான் பண்றேன், நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு புரியலைன்னா கொஸ்டின் கேளுங்க. 15,485 liter. அடுத்தது 3,000 liter. 5, 8 minus 0, 8, 4 minus 0, 4, 5 minus 3, 2, 1. ஸோ இதனுடைய ஆன்சர் இது எல்ல தான் இப்படி போட்டிருக்கேன். 12,485 liter. அதாவது இப்போ 3 kiloliter 15,485 லிட்டர்ஸ்ல இருந்து மைனஸ் பண்ணா என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்க ஒரு யூனிட் இஸ் லிட்டர் அண்ட் அனதர் யூனிட் இஸ் கிலோ லிட்டர். ஸோ அப்போ என்ன பண்றோம், ரெண்டையும் ஒன்னு இத கிலோ லிட்டருக்கு சேஞ்ச் பண்ணும், இல்லையா இத லிட்டருக்கு சேஞ்ச் பண்ணும். எது ஈஸி? இது பெரிய நம்பர், இதை கிலோ லிட்டருக்கு சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றதுக்கு இதை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. ஸோ அப்போ அதுல இருந்து அதை கழிக்கிறது உங்களுக்கு ஈஸியஸ்ட் டாஸ்க். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த்ல செகண்ட் சப்டிவிஷன். 15 kiloliter from 20 kiloliter. ஸோ சாரி 5 kiloliter. 5 kiloliter from 20 kiloliter. ஓகேவா? ஸோ அப்போ 20 kiloliterல இருந்து 5 kiloliter லெஸ் பண்ணினா 10 இங்க 1 கடன் கொடுத்துட்டீங்கன்னா 10 minus 5 is 5, 1. 15 kiloliter. அவ்வளவுதான். அடுத்தது இதுல தேர்ட் சப்டிவிஷன். 345 milliliter from 5 liter. சோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்றீங்க அப்படின்னா லிட்டர் அண்ட் மில்லி லிட்டர் கொடுத்துருக்காங்க, ரெண்டும் வந்து ஒரே ஃபேமிலி தான் இவங்க. அப்ப அவங்க என்ன பண்றீங்க, லிட்டர் மில்லி லிட்டர். ஓகே. ஸோ 5 லிட்டர்ல இருந்து 345 ml கழிக்கணும், இல்லையா? இப்போ இங்க 0, இங்கேயும் 0, இங்கேயும் 0. அப்போ இங்கிருந்து ஒண்ணு கடன் வாங்கணும், இல்லையா? சோ அப்ப கடன் வாங்கினீங்க அப்படின்னா இந்த நம்பர் என்ன ஆகும், 9, இது 9, இது 10. 10ல 5 கழிச்சா 5, 9ல 5 போனா 4, சரி 9ல 4 போனா 5.
9ல 3 போனா 6, 5ல 0 போச்சு. அப்ப இங்க இருந்து ஒண்ணு கடன் கொடுத்துட்டீங்கும் போது இங்க ஒண்ணு போனா பேலன்ஸ் இங்க என்ன இருக்கும்? 4 தான் இருக்கும். ஸோ அந்த 4 ஆஸ் இட் இஸ் அப்படியே நீங்க போட்டுருவீங்க. ஸோ அப்ப ஆன்சர் இங்க என்ன வரும்? 4 லிட்டர் 655 milliliter. 4 லிட்டர் அண்ட் 655 milliliter. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுதா? ஸோ அடுத்தது இதுல மல்டிப்ளிகேஷன் பார்க்க போறோம். பெருக்குதல் கொடுத்திருக்காங்க. மல்டிப்ளை தி ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Question number 5. First question. 31,200 milliliter into 8. ஸோ நார்மலா வந்து பிரிச்சுக்கோங்க, பண்ணிக்கலாம். இல்ல டைரக்டா மல்டிப்ளை பண்ணலாம். இல்லைன்னா இத 3 லிட்டர் அண்ட் 200 மில்லி லிட்டர்னு ஸ்பிளிட் பண்ணிட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். சரிங்களா? 3 லிட்டர் 200 மில்லி லிட்டர் 31,200 மல்டிப்ளை பண்றதுக்கு ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். இன்டூ 8, 800 800 8 இது கன்வெர்ட் பண்ணாமையே நீங்க மல்டிப்ளை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க. கன்வெர்ட் பண்ணாம மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் ஃபுல்லா நீங்க மில்லி லிட்டர்ல கொடுப்பீங்க. ஸோ நமக்கு லிட்டர் டு மில்லி லிட்டர் கன்வர்ஷன் தெரியும் அப்படிங்கிறதுனால நீங்க அதை வந்து லிட்டர் அண்ட் மில்லி லிட்டர் கன்வர்ஷன் பண்ணிட்டு நம்ம வந்து பண்றோம். சரிங்களா? 4 லிட்டர் 450 மில்லி லிட்டர் இன்டூ 4. கொஸ்டினே அதான் கொடுத்துருக்காங்க. 4 லிட்டர் 450 மில்லி லிட்டர் இன்டூ 4. ஓகே, இதை டைரக்டாவே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இஷ்யூஸ் இல்லை. 400 4 5s are 20. அதுக்கு சைஃபர் பேலன்ஸ் 2. 4 4s are 16. 16 plus 2 18. 8 பேலன்ஸ் 1. 4 4s are 16. 16 plus 1 17. 17 லிட்டர் 800 milliliter. ஓகே, ப்ராடக்ட். ஓகேங்களா? அடுத்தது 5 லிட்டர் 300 milliliter into 5. 5 லிட்டர் 300 milliliter into 5. 5000 5 3s are 15. Balance 1. 5 5s are 25. 25 plus 1 26. So 26 liter and 500 milliliter. ஓகேங்களா? ஸோ இதுல இன்னும் ஒரு சம் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். 61,700 milliliter into 6 இல்லைங்களா? ஸோ இத 6 லிட்டர் 700 milliliter into 6. 6000 6 sevens are 42. அதுக்கு 2 போட்டு பேலன்ஸ் 4. 6 6 are 36. 36 plus 4 40. 40 லிட்டர் 200 milliliter. ஸோ இப்போ நீங்க இங்க என்ன பாத்தீங்க அப்படின்னா எல்லா வேல்யூஸ்க்குமே ஓகே, நீங்க ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. மேம் நம்ம வந்து லிட்டரா மில்லி லிட்டரா கம்பல்சரி கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுமா?
கன்வெர்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அது ஈஸியா இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லா ஒரு பெரிய வேல்யூவை வந்து லிட்டர் டு மில்லி லிட்டர்லையும் மில்லி லிட்டர் டு லிட்டர்லையும் கொடுக்காம ஒரு சர்டைன் வேல்யூஸை நீங்க வந்து லிட்டரா சேஞ்ச் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அது ஈஸி. ஓகேங்களா? ஸோ அது ஏன்னா நமக்கு தெரியும் எதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும், எதை கன்வெர்ட் பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு எந்தெந்த வேல்யூஸ் இப்போ கிலோகிராம் கிராம்ஸ்ல இருக்கிறத கிலோகிராமா கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் அப்பான் தி நமக்கு எந்த கன்வர்ஷன் வேல்யூஸ் தெரியுமோ அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து கன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ இதுல ஆறாவது கணக்கு சிக்ஸ்த் சம் போயிடலாம். போனோம்னா இந்த எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். கொஸ்டின் நம்பர் 6 என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிவைட் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 15 லிட்டர் 240 மில்லி லிட்டர் டிவைடட் பை 6ன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின். ஓகே, ஸோ 6ஆல இதை டிவைட் பண்றோம். 6 3s are 18. ஸோ இப்போ 18 மைனஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது இந்த 24 டவுன் பண்ணிக்கோங்க. 6 4s are 24. இப்போ இங்க ஜீரோவையும் டவுன் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஒரு ஜீரோ போட்டா ஓவர். ஸோ 0. ஓகேவா? அப்போ 3 லிட்டர் 40 மில்லி லிட்டர் which is equal to 3 லிட்டர் 40 மில்லி லிட்டர். நான் எந்த இடத்துல வந்து ஜீரோவை டவுன் பண்ணேங்கிறது ஏன் அப்படின்னா நமக்கு 6 4s are 24 ஐடென்டிஃபிகேஷன் இஸ் ஈஸி, நமக்கு டேபிள்ஸ் தெரியும். பட் 6 இன்டூ 40 240 அப்படிங்கிறது நம்ம அந்த சைஃபரை மட்டும் லாஸ்ட்ல போட்டா போதும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக தான். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் இதுல 20 liter and 600 milliliter divided by 2. 600 milliliter divides 2. Okay. So 2 tens are 20. இது நமக்கு ஈஸியா தெரியும் இல்லையா? சோ அதனால நமக்கு 210 டைரக்டா போட்டீங்க. இப்ப அடுத்தது இறக்கும் போது 2 3s are 6. ஓகே, அப்ப பக்கத்துல ரெண்டு சைஃபர் போட்டீங்கன்னா இது 2 into 300 is 600. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 10 லிட்டர் 300 மில்லி லிட்டர். ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம சிக்ஸ்த் கொஸ்டின் வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் பார்த்துட்டோம். ஸோ இதுல பேலன்ஸ் ஒரு ரெண்டு சம்ஸ் இருக்கு, அது நீங்க ஹோம் ஒர்க்கா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எம்சிக்யூ செஷனோட இதை பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு எல்லாருமே வந்து நல்லா வந்து ஆன்சர் பண்ணீங்க. மீட்டர் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் கன்வர்ஷன் கொஸ்டின்ஸ் இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.